வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். நாம் வாரம் கைமணத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல். என்ன ரெசிபி என்ன பண்ண போகிறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் என்னன்னு தெரியுமா? எஸ். வாட் இஸ் இட்? தெருக்கடை. தமிழை தப்பா பேசினா நம்புறாங்களா? தமிழ்ல மொழிபெயர்த்தேன் செஃப். நல்லா பெயர்த்தமா நீனு. ஸ்ட்ரீட் ஃபுட்னா எப்படி தெருக்கடைன்னு வரும்? ஸ்ட்ரீட் என்னன்னு சொல்லுவீங்க தமிழ்ல? ஓ அப்படி. அப்போ இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டா? எஸ். அப்படி உன்கிட்ட கேட்ட பிறகு இந்த வானல்ல நானே அடிச்சுக்கிறேன். ஆமாம். சரி, நீ என்ன பண்ணுற? இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொன்னோம். இங்கே இருக்க ரெசிபியை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை பார்த்துட்டு என்னவா இருக்கும் சொல்லு பார்ப்போம். பார்த்தோன்னே என்ன ரெசிபி தோணுது? பானிபூரி. இங்கே நடுவில் ஒன்று குத்துக்கல் மாதிரி இருக்கு. இதை பார்த்துமே உனக்கு பானிபூரி? இது வந்து காளான். செம்ம காமெடி சார். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப், மட்டன் சமோசா. முன்னாடியே பார்த்தீங்கன்னா மட்டனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு அண்ட் தண்ணி இதை சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போன்லாம் எடுத்திங்கன்னா அழகாக வந்து அது தனியாகவும் மீட் தனியாகவும் விடுது. அந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய மீட்டை வச்சு தான் நம்ம சமோசா பண்ண போகிறோம். அப்போ இந்த மீட்டை நல்லா நம்ம பிரிச்சிடணும். போன் இல்லாமல். போனை தூக்கி போட்டுறக்கூடாது. அந்த போனை நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம சூப்போட சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போன் தனியாக, மீட்டு தனியாக உரிச்சு எடுத்துகிட்டு வாங்க. ஓடுங்க. பிரிச்சா உரிச்சாச்சு. உரிச்சு ஏதோ ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் போனும் வேணும், எனக்கு ஃப்ளஷ்ஷும் வேணும். சீக்கிரம். ஸோ அந்த மட்டன் ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள நாம் இப்போ ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான விஷயத்தில் ஆட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஆனால் ஆட்டுக்கால் வேக வைக்க பார்த்து மறந்துடாதீங்க. நீங்கள் வார்ம் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் ஆட்டுக்காலை. அதில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கணும். அதே சேம் டைம் வந்து மினிமம் 8 to 10 விசில் மனம் போல் விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஏன்னா மட்டனை விட ஆட்டுக்காலுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அழகாக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நான் வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆட்டுக்கால் இது கூட என்னென்ன சேர்க்குறோன்றதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு செட்டு கால் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு செட்டு கால் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அது கூட சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. பார்த்து கண்ணில் அடிக்கும் சாரல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை அண்ட் இந்த சூப்புக்கு தேவையான அளவு சோம்பு. இது எல்லாமே வந்து ஒரு செட்டு ஆட்டுக்கால் பாயாவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி மட்டும் தட்டி போட்டுக்கலாம். பூண்டு அந்த குக்கரில் போட்டு வேக வைக்கிறோன்றதுனால அதுலேயே மசிஞ்சிரும். பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுனால நம்ம தட்டுன்ற அவசியம் இல்லை. குக்கரில் போடுறதுனால அப்படியே இதுவாகிடும். ஸோ பூண்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம குக்கருக்கு போடுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி மட்டனை நம்ம ரெடி பண்ண சொல்லி ஒரு ஜீவன் அனுப்பியிருந்தால என்ன ஆச்சுன்னு தெரியல. பரவாயில்லையா, வந்துட்டாங்க. நம்ம ஒரு வழியா முடிச்சிட்ட போல வந்துட்டேன். நீங்க என்ன பத்தி என்ன மக்கள்கிட்ட சொல்றீங்கன்னு பாக்கிறதுக்காக இருந்தேன். இந்த போன் தான் அதுக்காக தான் மீனா கூட்டேன். ஏன்னா குக்கரில் போட போகிறோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால. ஸோ இப்போ நம்ம 2 டிஷ் ஒரே மாதிரி நம்ம செய்ய போகிறோன்றதுனால நம்ம இது வந்து இந்த ஆட்டுக்காலோட சேர்த்துக்கிறோம். இது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். இல்லை நீங்கள் வெறும் சூப் மட்டும் தான் வைக்கிறீங்க, இந்த போனுக்கு அவசியம் இல்லை. செஃப், குக்கர்ல போடுறோன்னு ஏதோ குண்டால போடுறீங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக அழகாக அந்த கடாயில் போட்டு ஃபைனலாக அதை குக்கரில் போட்டு வேக வச்சுப்போம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம போட்ட எல்லா விஷயத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதை ஒரு அரை சால்ட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த அரை சால்ட் அளவுக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் வேக வைக்க பார்த்து அதில் நிறைய தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தேன். ஏன்னா அதோடைய சாறு எனக்கு தேவைன்றதுனால. இந்த டிஷ் ரெண்டுமே ஒரே டைம் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மட்டன் சமோசா செய்யலை, வெறும் சூப் மட்டும் தான் வைக்க போகிறீங்கன்னா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து செய்கிறதுனால அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அங்கே எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இருக்குது பாருங்க, எடுங்க அதை. ஒரு சூடு. இது வேற நீ வந்து துணியில் பிடிச்சி தூக்குற. இந்த மட்டனுக்கு தேவையான
தண்ணி ஆல்ரெடி நான் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியோட சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் எத்தனை விசில் வரணும் சொல்லுங்கள். செஃப் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? நான் மட்டன் வேக வைக்க பார்த்து ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருந்தேன். அது சுண்டி இப்போ ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். அதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். சூப்போட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்ன பின்ன ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்புக்கு அழகாக ஆட்டுக்காலை குக்கரில் தேவையான எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். மினிமம் 8 to 10 விசில், வேணுன்றவங்க 12 விசில் கூட விட்டுக்கலாம். ஸோ நம்ம இது சைடில் ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே மட்டன் சமோசாவுக்கு தேவையான ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் கடன்னு வெட்டி நம்ம கடாயில் சேர்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல இதுக்கு வந்து வெங்காயத்தை நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, கையை மட்டும் காட்டுமா, இங்கே அங்கே அப்படிலாம் காட்டிகிட்டே இரு, இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 வெங்காயம். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வாட்டி நான் வர பார்த்து இதெல்லாம் இங்கே ரெடியாக இருக்கணும், புரியுதா? ஓகே. சும்மா தானே நின்றுட்டு இருக்க, ஏதாவது செய்றியா நீ? செஃப் நான் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? நீங்க பல எபிசோட்ஸ்ல சொன்ன ரெசிபிஸ்லாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. ஸோ இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஓகே. இப்போ நிறைய ஆனியன் போடுறீங்க, சில பேத்துக்கு ஆனியன் பிடிக்காது, அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம்? ஆனியன் பிடிக்காதவங்க டைரெக்டாக ஆனியன் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே. பட் ஆனியன் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அப்போ ஆனியன் போட்டு சாப்பிட்டோம். சரி. ஸோ இப்போ சமோசா ஃபில்லிங்க்கு நம்ம கடாயை ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கடாய் கரெக்டான ஒரு டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, போயிட்டு வதக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துட்டு போ. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? விளக்கறதுக்கா? வதக்கிறதுக்கு செஃப். ஸோ இப்போ சோம்பு நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா ஆனியன் தனித்தனியாக வந்துடும், வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட். கொஞ்சமாக இதுக்கு தேவையான மஞ்சத்தூள். எனக்கு சமோசா பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு சமோசா பண்ணுறீங்க தானே? உனக்கு பிடிக்குமா? இதை அவாய்ட் பண்ணியிருக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நமக்கு ஒரு புதினா தேவை. ஓகேவா? ஒரு மினிமம் 30 லீஃபாக தேவை. அழகாக அந்த புதினா ஊறி பார்ப்போம். இன்னும் நிறைய வேணும். இன்னொரு கேள்வி கேட்கணும். சமோசா கடைசியாக எப்போ சாப்பிட்ட நீ? நானா? டெய்லி தான் சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிடுவியா? ஓகே. சமோசாவுக்கு மேலே ஒரு ஷெல் இருக்கும்ல, அந்த ஷெல்லோட ரெசிபி சொல்லு. உனக்கு என்னவா இருக்கும் நீ இமேஜின் பண்ணுற சொல்லு. இப்போ நான் சொன்னேன் அப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான் அசிங்கமாயிடும். சொல்லு, பரவாயில்ல. சொல்லவா? நான் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸான பர்சன். வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. ஏய் சத்தமா சொல்லு, எனக்கே கேட்கல. நான் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸான பர்சன். ஸோ வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. ஓகேவா? என்ன விழுது? இந்த சொல்லு ஒன்று விழுந்துருச்சு. ஒரு காமெடின்னு வேற இதை நினச்சி நீ ஒரு எபிசோடுக்கும் பண்ணினுங்கிற. நீங்களும் கேட்குறீங்களா? ஆசையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆசையா கேட்கல, ஃபில்லர் மாதிரி உட்காந்துக்கிறேன். இதையாச்சும் சொல்லி மன திருப்தியோட வீட்டுக்கு போன்ட்டு வேற எதுவும் இல்லை. செஃப், எப்போ நான் வந்து நம்ம ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கரெக்டாக மட்டன் சமைச்சியா சிக்கன் சமைச்சான்னு கேட்குறாங்க. ஏன்னா சாட்டை கழுவாமல் போயிருப்பேன். இல்லை, விசில் இப்படி என் மேலேயே விழுந்துச்சுன்னா எங்கே நடந்தாலும் மட்டன் வாசம் சிக்கன் வாசமாக தான் வரும். இதுவே எனக்கு டவுட்டு, இட்லி துணியை மாட்டி வந்திருக்கியான்னு. இதில் வேற உன் மேலே வந்து மட்டன் வாசனை சிக்கன் வாசனை விழுது. ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு, ஆனியனும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இந்த பொண்ணு வந்ததில் உருப்படியாக பண்ண காரியத்தில் ஒரே ஒரு காரியம் இது மட்டும்தான்.
ரெண்டாவது பண்ண காரியம் என்னென்னா இந்த மட்டன் ம் இதை இந்த பேனில் ஆட் பண்ண போகிறோம். டிஷ்ஷுக்கே மொத்தம் 2 தான். புதினா மட்டன் அது எல்லாமே நான் தான் பண்ணேன். அப்போ டிஷ் யார் பண்ணது? செஃப் 10 விசில். நம்ம இங்கே தட்டிகிட்டே இருந்தனால குயிக்காக வந்திருக்கோம். போனால் போதும் இன்னொரு எக்ஸ்ட்ரா விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மிளகுத்தூள். ஓ இவ்வளோ. இப்போ குழம்புத்தூள். செஃப் சமோசாக்கெலாம் எதுக்கு செஃப் குழம்பு தூள் போடுறோம்? நம்ம இது பாண்டிச்சேரியில் பண்ணுறதுனால. பாண்டிச்சேரியில் ஒரு cuisine ரொம்ப ப்ரிடாமினன்ட் க்ரியோல்னு சொல்லுவாங்க. க்ரியோல் cuisineல எல்லாமே ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு பேசிக் குழம்புலேருந்து ட்ரை ஃப்ரைலேருந்து எல்லாத்துக்குமே. இதுக்கு கொஞ்சமாக அந்த குழம்பு தூள் சேர்க்க பார்த்து இன்னும் அது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். கொஞ்சமாக சால்ட். செஃப் 12 விசில். ஆஃப் பண்ணிடுவா? ஆஃப் பண்ணுங்க. தெரியாமல் உங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எப்போதுமே வந்து ஒரு சமோசாவுக்கான ஃபில்லிங் எஸ்பெஷலி நான்வெஜ்ஜில் பண்ணுறீங்கன்னா பெப்பர் இந்த மசாலாஸ் கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணிக்கோங்க. பாயாவும் வெந்துடுச்சு, சமோஸுக்கான ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது என்னன்னு சொல்கிறேன். ஆனால் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிட்டு அதை சைட் பை சைட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் அற்புதமாக வெந்திருக்கு. இதுக்கு தேவையான பெப்பர். சூப்புக்கு என்றைக்குமே பெப்பர் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி நல்லா மரன்னு பெப்பர் பவுடரை போட்டு நல்லா இந்த காரம் உள்ளே ஏறுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டை விட்டுருவோம். ஸோ எனி விச் கேஸ் இந்த பொண்ணு சும்மா தான் நிற்க போகுது. இதுக்கிட்ட சூப்பு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். செஃப் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் செஃப், மாண்புமிகு மாணவி. சரி அதை பார்த்துக்கோ. ஒரு 4 to 5 லீஃப் புதினா அதில் சேர்த்துக்கோ, சரியா? ஓகே. ஸோ ஒரு ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்துருக்கோன்றதுனால டீவியேட் ஆகக்கூடாதுன்றதுனால அவங்க என்ன ஷீட் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஷீட் ரெடிமேட் ஷீட் அதை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இதை வந்து நார்மல் சமோசா டோவோட ஷீட்டோடையும் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஷீட்டோட ரெசிபி வேணாலும் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெசிபி கொடுக்குறேன். செஃப் போட்டுடலாமா? போடுங்க. மலைச்சாரல் மாதிரி போடணும். நல்ல வேலை இன்றைக்கே போட்டேன், நாளைக்கு தான் போடுவேன்னு நினச்சேன் நான். ஸோ இப்போ நம்ம சமோசாவுக்கு அழகாக அந்த ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சமோசாவை செய்ய போகிறோம், புரியுதா? ஓகே செஃப், தொட்டு பார்க்கவா? அப்புறம் அதோட ஓடா? ஆ யாருமா நீ? தொடவா சொல்லு. ஆமக்கரியா பண்ணுங்கிறாங்க. ஆமா ஓடு தொட்டு பார்க்க மாட்ட மாதிரி. ஆமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபில்லிங் எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். அண்ட் எக் வாஷ் வந்து நீங்கள் மறந்துடாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் எக் வாஷ் வச்சுருக்கேன். நான்வெஜ்ன்றதுனால எக் வாஷ். இன்கேஸ் நீங்கள் இதே வேறு ஏதோ சப்ஸ்டியூட் பண்ணி வெஜிடேரியனில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மைதா மாவு கூட கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கிளியராக நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, புரியுதா? அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, புரியுதா? ஓகே. அடுத்து இப்படி ஒரு ஃபோல்டு, புரியுதா? உனக்கு தாம்மா சொல்லுங்கிறேன் இவ்வளோ நேரம். புரியுது செஃப். லாஸ்ட் ஃபோல்டு பண்ண பார்த்து மட்டும் உல்ட்டா இது ஒன்று தாம்மா உனக்கு புரிஞ்சுக்குது. இப்போ இதில் எக் வாஷ் பண்ணிட்டோன்னா ஒட்டிக்கும். ஓகேவா? ஓகே. புரியுதா? புரியுது. என்ன புரியுது? எக் வாஷ். இவ்வளோதான். ஓகே. ஓகே. வாவ். பாரா. இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன்ல அதை அலுங்காமல் குலுங்காமல் இங்கே எடுத்து வைக்கிறீங்க. குலுங்கிருச்சு, சாரி செஃப். இன்னைக்கு நீங்கள் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க. நான்வெஜ் தொட மாட்டாங்களே செஃப். சூப்பர், நல்ல ஸ்மெல் வருது செஃப். நல்ல ஸ்மெல் வருதா? ஆமாம். அப்போ ஸ்பேஷல் அங்கே வச்சுருங்க, எதுவும் ஆக்கிடாதீங்க. அதை யார் இதே மாதிரி பண்ணாலும் வருமா செஃப்? ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணால் கண்டிப்பாக வரும். ஓகே.
இந்த ஷீட்டை எங்கே செஃப் வாங்கணும்? எல்லா இடத்துலையுமே இப்போ அவைலபிள் இருக்குமா, நீங்கள் ஆன்லைன்லேயே கூட அவைலபிள் இருக்குதெல்லாம். இன்கேஸ் இது இல்லை நார்மல் சமோசா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் இருக்குன்னா அதுலேயும் பண்ணலாம். இது நம்ம ஒரு ரெசிபியை ரெப்ளிகேட் பண்ணுறோம் ஸ்ட்ரீட் ஃபுட்டை. அப்போ நம்ம அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் போட்டு வர எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் பண்ணணும். சரி ஒன்று பண்ணு, இப்போ இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையானது வச்சுருக்கல, எஸ். அதுக்கு வந்து என்னென்ன தேவை, ஃப்ரை பண்ணி எடுக்க பார்த்து என்னென்ன தேவை? கரண்டி. கரண்டி எடுத்துட்டு வா. ஃப்ரை பண்ணி போகிறதுக்கு பிளேட் எடுத்துட்டு வா. ஓடு 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 ஓடு. ஓகே, நான் போயிட்டு வரேன். செஃப், மே ஐ கம் இன்? நீல் டவுன். லேட்டாக வந்ததுக்கு வாமா வாமா, சும்மா ஏமா நடிக்கிறேன் நீனு. கொஞ்ச நேரம் நீங்கள் நிம்மதியாக வேலை செய்யலான்னு பார்த்தா உங்களுக்கே நான் எல்லாம் வேலை செய்ய பிடிக்கல போலயே. நான் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நீ வந்ததுக்கப்புறம் தான் அந்த நிம்மதியே போகுது. உங்களுக்கான தேவையான பொருட்கள் இதோ. என்னமாடா நீ ஆள் மனசுல போயிட்டு யாரோ ஒருத்தவங்க நீ காமெடி பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. அவங்க யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சாங்கண்ணா. நீங்க தான் செஃப். சத்தியமா இல்லைம்மா, நீங்க தான். இந்த காமெடிலாம் நான் இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல கேட்டது இல்லைம்மா. நம்ம அறிவுக்கு மிஞ்சின காமெடி இதெல்லாம். செஃப், இப்போ ஒரு ரோல்ல ஃபில்லிங் வைக்கிறீங்களா, அது எவ்வளோ வைக்கணும் மினிமமா? ஒரு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். இப்போ குட்டியாக நீங்கள் சமோசாவை கட் பண்ணி ரோல் பண்ணுறதுனால அப்படி வைக்கிறீங்க. இஃப் இன் கேஸ் பெருசாகவே எனக்கு 2 சமோசா போதும். அவங்கவுங்க வாய்க்கு தகுந்த மாதிரிமா. வாய்க்கு தான். ஓகே, ஃப்ரை பண்ணிடலாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம சமோசாவை பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம். செஃப், பார்க்குறப்பே அப்படியே கை விட்டு எடுத்துடணும் போல இருக்கு. கை விட்டு எடு பார்ப்போம். நீ சொல்றது எனக்குமே செய்ய உங்களை மாட்டேன். சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தை. நீ ஏதாவது பண்ணிட்டு மெடிக்கல் லீவ்ல போயிடுவேன், நானும் நிம்மதியாக சமைக்கலான்னு பார்க்குறேன். நடக்க மாட்டுது. அப்படின்னாமா உனக்கு இந்த ஷோவிலே இருக்கணும்னு தோணுது? இந்த ஜென்மம் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு மட்டும்தான் சமையல் சொல்லி தருவீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ எதிர்பார்க்கறல்ல. நீ கற்றுக்கவே மாட்டேன், அதனால நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீ பார்த்துக்கிட்டே இருப்பேன், தின்னுக்கிட்டே இருப்பேன். இதானே உன் பிளானு? மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்கிறீங்க. நான் ஒன்றதாம்மா சொல்கிறேன், இங்கே தான் கற்றுக்கிற எண்ணத்திலே வரலையே, டைம் பாஸுக்கு தானே வந்துக்கிறேன் நீ. செஃப், அந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பு. அந்த சமோசாவில் இருக்க அனைத்து ஐட்டம் நான் பண்ணுது. புதுசா இருக்கு. எந்த ஒரு எபிசோட் நீ எனக்கு ஒரு ஃபுட்டு செஞ்சு தரப்போற, நான் நின்று அதை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன், அது நடக்குமா? நடக்கும். எப்போ? கூடிய விரைவில். அந்த கூடிய விரைவில் ஏதாவது டெட்லைன் இருக்கா? இருக்கு. எப்போ இருக்கு? சொல்லுமா எப்பன்னு. இருக்கு செஃப். எப்போ என்னன்னு சொல்லிட்டா ஒரு சுவாரஸ்யம் கம்மியாயிடும். நீங்கள் காத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கிறாங்க? நீங்க சொல்லிட்டு ஒரு வாட்டி காத்துக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு பொன்னிறமா மட்டன் சமோசா ரெடி. ஸோ ஒரு ஊரோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஊரோட உணவை தெரிஞ்சுக்கணுன்னுவாங்க. அந்த உணவை தெரிஞ்சுக்கணும்னா இப்போவும் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டை நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கனால தான் தெரியும். அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அண்ட் நிறைய இன்டீரியர் பகுதியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிபி தான் அந்த ஊருடைய தொன்மையை உணர்த்துன்னுவாங்க. அந்த வகையில் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மட்டன் ஆட்டுக்கால் சூப் அண்ட் மட்டன் சமோசா. இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.